ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பீஸில் நம்ம லூஃபியோட ஜேர்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பூஷா வில்லேஜில் ஒரு பைரட்டாக கிளம்பி இப்போ வானோ ஆர்க்கில் ஒரு எம்பரராக மாறி இருக்காரு. அவருடைய பாத் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஜேர்னியில் நிறைய பெயின், எமோஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இது எல்லாமே இருந்திருக்கு அவரோட ஜேர்னியில். ஸோ இந்த வீடியோவில் இந்த பூஷா வில்லேஜில் இருந்து வானோ லேண்ட் வரைக்கும் அவருடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் வானோ ஆர்க் வரைக்கும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஆன்கோயினில் எக்கட் ஆர்க் போயிட்டு இருக்கு இல்லையா, அது நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் லூஃபி பைரட் கிங் ஆனதுக்கப்புறமா அவருடைய ஜேர்னியை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 1 hour வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோ வர இயர்ஸ் கணக்கில் ஆகும். என்ன இருந்தாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான ஒன் பீஸ் கண்டென்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த டைமில் நம்ம 3K ரீச் பண்ணிட்டோம். ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனிவே இந்த வீடியோவை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ லூஃபியோட பிளட் ரிலேட்டட் பிரதர்ஸ்ன்னு யாரும் இல்லை. பட் அவருடைய பிரதர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஏஸ் அண்ட் சாபோ, அவங்க 2 பேருமே பிக் பிரதர்ஸ். அப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் லூஃபிக்கு முன்னாடியே அவங்களுடைய ஜேர்னியை தனித்தனியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி லூஃபியோ அவனுடைய 17th ஏஜில் பூஷா வில்லேஜை விட்டு ஒரு பைரட்டாக கிளம்புறான். அதுதான் ஈஸ்ட் ப்ளூ சாகாவாகவும் காமிக்கப்படுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஈஸ்ட் ப்ளூ சாகாவில் நம்ம லூஃபி, ஜோரோ, ஊசப், சாஞ்சி, நாமி இவங்க 4 பேரையும் ஃபைன் பண்ணுறான். அண்ட் அதில் மெயின் வில்லனா இந்த அர்லாங் கேரக்டர் வந்திருப்பாங்க. அந்த கேரக்டரை டிஃபீட் பண்ணதுனால இவருக்கு ஒரு பவுண்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பவுண்டியை பார்த்துட்டு ஷாங்க்ஸ் அண்ட் ஏஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே போல தான் டிராகனும். அண்ட் இந்த ஒரு சாகால நம்ம ஜோரோ லூஃபி கிட்ட இதுக்கு மேலே நான் டிஃபீட்டே ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த ஒரு ஆர்க்கில் தான் கோயிங் மேரி அப்படின்ற ஒரு ஷிப்பும் நம்ம ஊசப் மூலியமாக நம்ம லூஃபிக்கு கிடைச்சிருக்கோம். அண்ட் அதே போல சாஞ்சி ஒரு குக்கா இந்த ஒரு கிரீவில் ஜாயின் பண்ணியிருப்பாரு. தென் நாமி இந்த கிரீவுடைய நேவிகேட்டர். ஸோ இவங்க எல்லாருக்குமே லூஃபியோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிடும். அதே போல இந்த சாகாவுடைய எண்ணில் அவங்களுடைய ட்ரீம்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் அந்த ஒரு ட்ரீம்ஸை ஷேர் பண்ணதுக்கப்புறமா கிராண்ட் லைனுக்குள்ளே போவாங்க. லபுன் அப்படின்ற ஒரு வேலையும் அண்ட் குரோக்கஸ் அப்படின்ற ஒரு பைரட் கிங் ப்ரீயூமேட்டுடைய ஒரு கேரக்டரையும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் லபுனுக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் கொடுத்துருப்பாங்க. தென் இவங்களுடைய நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அலபஸ்தா. அந்த ஒரு லேண்டில் தான் வார்லாடான குரோக்கடைலையும் மீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய நெக்ஸ்ட் க்ரூமேட்டான நிக்கோ ராபினையும் காமிச்சிருப்பாங்க. பட் இவங்க மெயினாக அலபஸ்தாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்ரம் ஐலாண்டுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல நாமிக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட நம்ம நாமியை கூட்டிகிட்டு போனோம். பட் அந்த டாக்டர் மவுண்டெயினோட ஹை பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு நம்ம லூஃபி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஏன்னா நாமியும் சாஞ்சியும் கேரி பண்ணிட்டு அந்த மவுண்டெயினை கிளைம் பண்ணிட்டு இருப்பான். இந்த ஒரு இன்சிடென்ட் லூஃபி எந்த அளவுக்கு அவரோட கிரூமேட்ஸ் மேலே வரி பண்ணுறாரு அப்படின்னு காமிக்குது. ஒன்ஸ் அந்த டாக்டரை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே சாப்பர் அப்படின்ற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சாப்பர் கேரக்டரை நம்ம லூஃபிக்கு ரொம்ப பிடிச்சிடும். அண்ட் சாப்பரை என்னோட கிரூவில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ சாப்பரை ஒரு ஒதுக்கப்பட்ட கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் என்னோட கிரூவில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறாரு லூஃபி. தென் சாப்பர் இந்த கிரீவோட ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் அந்த கிரீவோட டாக்டரும் இருக்காரு. ஸோ இங்கே ஒன்று மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இந்த ஒரு அலபஸ்தா ஸ்டார்டிங்ல இருந்து விவி அப்படின்ற ஒரு கேரக்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க தான் இந்த அலபஸ்தாவோட பிரின்சஸ். ஸோ இவங்களுக்கு இப்போ இந்த அலபஸ்தாவை ரூல் பண்ணுற அந்த வார்லட் குரோக்கடைல டிஃபீட் பண்ணி ஆகணும். அப்போ தான் இவங்களால மறுபடியும் இந்த அலபஸ்தாவை ரூல் பண்ண முடியும். ஸோ விவியும் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸோடைய ஒரு பார்ட் அப்படின்றதுனால நம்ம லூஃபி குரோக்கடைல் கேரக்டரை டிஃபீட் பண்ணுவார். அண்ட் இந்த ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி பாண்ட்லே அப்படின்ற ஒரு கேரக்டர் இவரோட ஃப்ரெண்டாக்கி இருப்பாரு. அண்ட் இந்த ஒரு ஃபைட்டுக்கு அப்புறமா ராபின் ஸ்ட்ரா ஹேட்டோடைய ஒரு மெம்பராகவும் வந்திருப்பாங்க. தென் லூஃபி இந்த வார்லாண்டை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா ஜெயா ஐலாண்டுக்கு போவார். ஏன்னா அங்கே ஸ்கைபியா ஐலாண்டு தேட்டறதுக்கு போவாங்க. அங்கே இந்த ஸ்கைபியா நேமை கேட்ட உடனே எல்லாருமே சிரிப்பாங்க. அண்ட் அந்த ஐலாண்டில் தான் பிளாக் பேர்ட் அப்படின்ற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக இந்த ஒரு ஜெயா ஐலாண்டில் ஸ்கைபியா போகிறதுக்கான ரூட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இவங்க ஸ்கைபியாவுக்கு போகிறாங்க. அந்த ஒரு இடத்துல எனல் அப்படின்ற ஒரு காட் கூட நம்ம லூஃபி ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணுவார். ஸ்டீல் ஒன் பீஸை இப்போ கரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த ஆர்க் வேஸ்ட் அப்படின்னு நினச்சி இதை ஸ்கிப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இது பார்க்குறது முக்கியம்னு இப்போ கரண்ட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் லூஃபி விசஸ் இந்த எனல் ஃபைட் இருக்குல்ல, இது ஒரு ஒன் சைடட் ஃபைட் தான். பட் இது ரொம்ப இழுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் இந்த ஆர்க்கில் கொஞ்சம் போராக இருந்திருக்கும். மற்றபடி இது ஒன் பீஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்க். எனிவே இந்த ஒரு ஆர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க வாட்டர் 7 ஐலாண்டுக்கு போவாங்க. அந்த ஒரு இடத்துல பிராங்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் தான் நம்மளுடைய அடுத்த ஸ்ட்ரா ஹேட். ஸோ இந்த ஒரு ஐலாண்டில் தான் CP0 அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனும் இருக்கும். இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ஒரு ஐலாண்டில் இருந்து ராபினை கடத்தி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ ராபினை கடத்தி கூட்டிகிட்டு போனதுனால நம்ம லூஃபி அண்ட் க்ரூ எனிஸ் லாபிஸ்க்கு போகி அங்கே இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் மேலே ஒரு வாரே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு இடத்துல கியர் 2 அண்ட் கியர் 3 அன்லாக் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த கியர் 2வை ராப்லூச்சிக்கு அகேன்ஸ்டாக அன்லாக் பண்ணி ஃபைட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதில் வின்னும் பண்ணியிருப்பாரு. இதனால இவரோட பவுண்டி அதிகமாகவே ஆகியிருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்க்குன்னு சொல்லுவோம் ஒன் பீஸில். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த ஸ்கைபி ஆர்க்கை பார்த்துட்டு இந்த ஆர்க்கை பார்க்குறவங்களுக்கு ஒன் பீஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு தோண வைக்கும். அண்ட் இப்போ போஸ்ட் வாட்டர் 7 ஆர்க்கில் இருக்கும்போது கார்ப் வந்து லூஃபியை மீட் பண்ணி அவர் தான் லூஃபியோட கிராண்ட் ஃபாதர் அப்படின்ற மாதிரி
ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல லூஃபியோட ஃபாதர் பற்றியே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. தென் லூஃபி ஃப்ராங்கி கிட்ட என்னோட ஷிப் ரைட்டாக வந்துரு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு ஃப்ராங்கி எப்படியோ ஒன்று அக்செப்ட் பண்ணி அவர் கூட ட்ராவல் பண்ணுவார். தென் இவங்க இப்போ த்ரில்லர் பார்க்குக்கு போவாங்க. அந்த ஒரு இடத்துல தான் அடுத்த ஸ்டார்ட்டான நம்ம ப்ரூக்கை மீட் பண்ணுவாங்க. அவரோட பேக் ஸ்டோரி எல்லாரையும் சேடாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ப்ரூக்கு லவ்னு ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல லூஃபி ப்ரூக்கை என்னோட கிரூமேட்டை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ப்ரூக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் அவர் அந்த த்ரில்லர் பார்க்ல இருந்து வெளியே வரணும்னா அவர் கெக்கோ மோரியாவை டிஃபீட் பண்ணி ஆகணும். பிகாஸ் கெக்கோ மோரியா கிட்ட தான் நம்ம ப்ரூக்குடைய ஷேடோ இருக்குது. அதனால தான் அவரை டிஃபீட் பண்ணி ஆகணும். அண்ட் கெக்கோ மோரியாவும் ஒரு வார்லார்ட். ஸோ இந்த ஒரு ஃபைட்டில் நம்ம லூஃபி கெக்கோ மோரியாவை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா பர்த்லோமியோ கூமா அந்த ஒரு இடத்துக்கு வந்து லூஃபியோட பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோரோ மூலியமாக காமிச்சிருப்பாங்க. அது பார்க்குறப்ப தான் தெரியுது லூஃபி எந்த அளவுக்கு அவரோட கிரீமெண்ட்காகவும் ஒரு கேரக்டருக்காகவும் சஃபர் பண்ணுறாருன்னு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா சபோடி ஆர்க்குக்கு போவாங்க. செலஸ்டியல் டிராகனை நம்ம லூஃபி பீட் பண்ணுவார். அண்ட் இந்த ஒரு ஆர்க்கில் தான் நம்ம லா கிட் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிசர் கூமாவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பானியும் அந்த ஒரு இடத்துல தான் இருந்தாங்க. அண்ட் அதே போல் பைரட் கிங்கோடைய ரைட் ஹேண்ட் மேனான ரேலையும் இந்த ஒரு ஆர்க்கில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் கிசாரு வந்து நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸை அட்டாக் பண்ணும்போது நம்ம ரயிலை வந்து ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் கூமா அந்த ஒரு இடத்துல ஸ்ட்ரா ஹேட்ஸை ஒவ்வொரு ஐலாண்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருவார். அந்த வகையில் நம்ம லூஃபி அமேசான் லில்லிக்கு போயிடுவார். அங்கே போவா ஹேங்காக்கை மீட் பண்ணுவார். போவா ஹேங்காக்கு நம்ம லூஃபி மேலே ஒரு லவ் வந்துடும். அண்ட் அந்த ஒரு இடத்துல ஏஸை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் நம்ம லூஃபிக்கு தெரிய வரும். ஸோ இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே ஹேங்காக் வார்லார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வார்லார்ட் அப்படின்ற ஒரு ரீசனால நம்ம லூஃபி அவங்க மூலியமா இம்பல் டவுனுக்கு போகிறாங்க. பிகாஸ் ஏஸ் வந்து அங்கே தான் இருக்காரு. ஸோ ஏஸ் அங்கே இருக்காருன்னு நம்ம லூஃபி போனதுனால அந்த இடத்துல ஜின்பே, crocodile, பக்கி அண்ட் பான்க்லேவை மீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் பான்க்லே லூஃபிக்காக ஒரு பெரிய சாக்ரிஃபைஸே பண்ணியிருப்பாரு இந்த ஒரு இடத்துல. ஸோ லூஃபி ஏஸை காப்பாற்றலான்னு அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது ஏஸை மெரைன் ஃபோர்டுக்கு எக்ஸிகியூஷனுக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து இப்போ நம்ம பக்கி, ஜின்பே அண்ட் crocodile இவங்க எல்லாரும் தப்பிச்சு அண்ட் சொல்ல மறந்துட்டு இவாங்கோவையும் அங்கே மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க எல்லாரும் இப்போ தப்பிச்சு இப்போ மெரைன் ஃபோர்டுக்கு போகணும். அதுக்காக நம்ம பான்க்லே ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு. தென் மெரைன் ஃபோர்டில் வைல்ட் பீட் பைரட்ஸை மீட் பண்ணியிருப்பாரு. அந்த வைல்ட் பீட் பைரட்ஸ் நம்ம லூஃபிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஏஸை காப்பாற்றுறதுக்காக. அண்ட் அவங்களோட இன்டென்ஷனுமே ஏஸை சேவ் பண்ணுறது தான். பட் அந்த ஒரு ஆர்க்கில் ஏஸை கில் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒயிட் பீட் பைரட்ஸோட நெக்ஸ்ட் இன்டென்ஷன் அவருடைய பிரதரான நம்ம லூஃபி சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால அவரை சேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அட் லாஸ்ட் இந்த வாரம் நம்ம ஷாங்க்ஸ் வந்து முடிச்சு வைப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரோட எண்ணில் நம்ம ஒயிட் பீடும் இறந்துருப்பாரு. ஸோ அது எல்லாமே ரொம்ப சேடாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல இருந்து லூஃபி தப்பிச்சு போக நம்ம லா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போ நம்ம லூஃபி அமேசான் லில்லியில் இருப்பார். அந்த ஒரு இடத்துல ஜின்பையும் ரேலையும் இருப்பாங்க. அண்ட் லூஃபிக்கு நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும், நான் ஏசை கூட சேவ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால அவர் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவார். அண்ட் நம்ம ஜின்பையும் ரேலையும் சேர்ந்து தான் நம்ம லூஃபியை மோட்டிவேட் பண்ணி அவருக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. இந்த ஒரு இடத்துல தான் 2 இயர்ஸ் கேப் வரும். இந்த 2 இயர் கேப்பில் எல்லா ஸ்ட்ரா ஹேட் மெம்பர்ஸும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் 2 இயர்ஸ் கழிச்சு எல்லா ஸ்ட்ரா ஹேட்ஸும் சபோடியில் ரீயூனைட் ஆகியிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனாக ஃபிஷ்மன் ஐலாண்டாக தான் இருந்திருக்கும். அண்ட் அந்த ஒரு இடத்துல நம்ம லூஃபிக்கு கிங் நெப்டினோ அண்ட் ப்ளூட்டான் வெப்பனான சிரஹோஷியை ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அண்ட் அங்கே டேவி ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு கேரக்டரை நம்ம லூஃபி டிஃபீட் பண்ணியிருப்பாரு. தென் இந்த ஆர்க்கோட எண்ணில் பிக் மாம் பைரட்ஸ் வந்திருப்பாங்க. இவங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த லேண்டோடைய ஃபுட்டை கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் லூஃபி பிக் மாமை சேலஞ்ச் பண்ணுவார். இந்த ஃபிஷ்மன் ஐலாண்டை என்னோட டெரிட்டரியா மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுவார் பிக் மாம் கிட்டேயே. அண்ட் அதே போல் இந்த ஆர்க்கில் நம்ம ஜின்பே கிட்ட என்னோட கிரீமெட்டை வந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி கேட்டிருப்பாரு. பட் ஜின்பே வந்து நான் பிக் மாம் பைரட்ஸ் கூட போக போகிறேன். ஸோ அவங்க கூட என்னோட ஜேர்னி ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஜேர்னியை முடிச்சதுக்கப்புறமா உன்னோட கிரீவில் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ இவங்களுடைய நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பங்கசாட். இந்த ஒரு இடத்துக்கு போய் லாவ் அங்கே ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் கினிமான் அண்ட் மோமோனோஸ்கே இந்த மாதிரி கேரக்டர்ஸை இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துடைய மெயின் வில்லனா சீசர் இருப்பான். இந்த சீசர் வந்து சில்ட்ரன்ஸுக்கு ட்ரக்ஸை கொடுத்து அந்த சில்ட்ரன்ஸுக்கு எடுத்து வச்சிருப்பான். ஸோ சீசர் வந்து டோஃப்ளமிங்கோக்கு ஒர்க் பண்ணுவான். இந்த ஒரு இடத்துல நம்ம லாவும் லூஃபியை அலை பண்ணிப்பாங்க. அண்ட் சீசரை டிஃபீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டோஃப்ளமிங்கோவை டிஃபீட் பண்ணலான்னு போவாங்க. அந்த ஒரு இடத்துல தான் அவருடைய செகண்ட் ஓல்டு பிரதரான சாபோவை மீட் பண்ணுறாரு. அண்ட் சாபோவை பார்த்து லூஃபி ரொம்ப எமோஷன் ஆகியிருப்பாரு. அண்ட் சாபோ ஏஸுடைய டெவில் ஃப்ரூட்டி அட்டைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் சைடில் அப்படியே ரெபேக்கா அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஸ்டோரியும் போயிட்டு இருக்கும். அந்த ஒரு கேரக்டருக்காகவும் நம்ம டோஃப்ளமிங்கோவை லூஃபி டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அதே போல் டோஃப்ளமிங்கோ தான் கைடோவுக்கு வெப்பன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுது. அவரை டிஃபீட் பண்ணதுனால கைடோவுக்கு லூஃபி மேலே தனியாக ஒரு அக்ரெஷன் இருக்கு. அண்ட் இந்த ஒரு ஆர்க்கில் நாமி, ப்ரூக், சாஞ்சி இவங்க எல்லாரும் தனியாக ஸ்ப்ளிட் ஆகிட்டு இவங்க ஜோவுக்கு போயிடுவாங்க. ஜோவுக்கு போகும்போது நம்ம சாஞ்சி அந்த ஒரு இடத்துல இருக்க மாட்டார். நம்ம பிக் மாம் பைரட்ஸ் சாஞ்சியை கூட்டிகிட்டு போயிடுவாங்க.
அவரை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு தனி சாகாவே நடக்கும். ஸோ அந்த ஒரு சாகா தான் ஹோல் கேக் ஐலாண்ட் சாகா. இந்த சாகாவில் லூஃபி சாஞ்சி கூட ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம லூஃபியால் ஃபைட் பேக் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஆர்க்குடைய மெயின் வில்லனா கட்டாக்குரி தான் இருந்திருப்பாரு. அண்ட் கட்டாக்குரி தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் வில்லன்ஸாகவும் இருக்கார் ஒன் பீஸில். இந்த கேரக்டரை எந்த பீப்புளும் ஹேட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஃபைட்டை கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த ஆர்க்கோட எண்ணில் ஜின்பே அவரோட ஃப்ரெண்ட்ஸை சேவ் பண்ணிட்டு உன்னோட க்ரீவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம லூஃபி சாஞ்சியை சேவ் பண்ணதுனால இப்போ வானோ லேண்டுக்கு போவார். அங்கே இவரோட மெயின் வில்லன் கைடு அப்படின்னு பார்த்தா அங்கே பிக் மாமும் இருப்பாங்க. அதே போல் கிட்டன்லாவும் இவங்க கூட அலைடாக இருப்பாங்க. நம்ம லூஃபி வானோ கண்ட்ரியில் நடக்கிற எல்லா சேடான இன்சிடென்ட்ஸை பார்த்து ரொம்ப கோவமாக இருப்பார். அதே போல் ஒட்டோமா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை தான். அந்த ஒரு கேரக்டருக்கும் ஏஸை தெரியும். அண்ட் ஏஸுமே அந்த கேரக்டருக்கு நான் கைடோ டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் இறந்தாலும் அங்கே லூஃபி ஏஸுடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாரு. அதுக்காக அவர் கியர் 5 அவைக்கன் பண்ணியிருப்பாரு. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், நம்ம லூஃபி டோப்ளமேங்க கூட ஃபைட் பண்ணுறப்ப அவர் கியர் 4 அன்லாக் பண்ணியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு கியர் 4ல் பிடிச்ச ஃபார்மை சொல்லுங்கள். அதாவது ஸ்னேக் பேனா, பவுன்ஸ் பேனா, அப்படி இல்லைனா டேங்க் பேனா, எந்த ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஆர்க்கோட எண்ணில் லூஃபி கியர் 5 அப்படின்ற ஒரு நேமில் அவரோட டெவில் ஃப்ரூட் அவைக்கன் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவருடைய டெவில் ஃப்ரூட் நேமும் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் தான் அது. அண்ட் இந்த ஒரு ட்விஸ்ட்டுக்கு அப்புறமா நம்ம லூஃபி ஒரு யோங்காவாக மாறி இருப்பாரு. அதே போல் இந்த ஒரு ஆர்க்கில் நம்ம ஜின்பேயும் நம்ம லூஃபியோட க்ரீவில் வந்து ஜாயின் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ இப்போ இவங்களுடைய நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எக்கெட். இந்த ஒரு ஐலாண்டில் இவங்க வெகா பங்கை சேவ் பண்ணணும். அனிமே ஃபேன்ஸுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாது. பட் அதனால் நான் இதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் லூஃபி பற்றின ஒரு கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஒரு பைரட் கிங் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.